நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மிக அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமான் அப்படி என்றால் ஆண்டவருடைய ஒரு பிள்ளை, தேவனோடு நடக்கிற ஒரு தேவ மனுஷன், நியாயமாய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு விசை அல்ல 7 விசை விழுந்தாலும் திரும்பவும் அவன் எழுந்து நிற்பார். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சில தோல்விகளை பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க இனி எப்படி எழும்ப முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான், எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, நான் ஒரு பெரிய காரியத்தை நான் இழந்தேன், நான் திரும்ப எப்படி நான் எழும்பி நிற்க முடியாது அப்படின்னு நிறைய பேருடைய இருதயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நான் ஒரு தொழிலை ஆரம்பிச்சேன், ஒரு டைம் தோற்று போன பரவாயில்ல, 2வது டைம் தோற்று போன பரவாயில்ல, 3வது டைம் தோற்று போனேன், ஆனா நான் இவ்வளவு தோற்று போனேனே, இனி ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கை, திரும்ப நான் எழும்பி நிற்பேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், நான் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் இனி எழும்பி நிற்பேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்குள்ள இல்லை, நான் பெரிய நஷ்டமாகிவிட்டேன், நான் கை செய்யறதெல்லாம் நஷ்டமாகுது, இனி நான் எப்படி எழும்பி நிற்க முடியும்? ஒருவேளை அந்த சில விசை விழும்போது அது எழும்பி நிற்கக்கூடிய சகல காரியம் இருந்துருச்சு, ஆனா இப்ப எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், திரும்பி எழும்பி நிற்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையிலே இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. இல்ல இல்ல, 7 தரம் விழுந்தாலும், அநேக விசை விழுந்தாலும் உங்களை திரும்பவும் எழுப்பி நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை அறிந்ததற்கு பிறகு, ஆண்டவரை தேடினதற்கு பிறகு உங்களுக்கு தோல்வியே வருவதில்லை. நீங்கள் செய்கிறது எல்லாமே ஜெயமாய் மட்டும்தான் இருக்கும். தோல்வியை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே ஒரு வெற்றியை அவன் கண்டாலும் அதற்கு பிறகு அவன் ராஜாவாகிற வரைக்கும் அவன் எடுத்து வைத்த பல அடிகள் தோல்வியாகவே அமைந்தது. தன்னுடைய நாட்டினுடைய ராஜாவுக்கு எப்படியாவது அவன் அந்த ராஜாவை தனக்குள்ள கொண்டு வரணும், அவருடைய மனசுல இருக்கிற அந்த கசப்பை எடுத்து போடணும்னு பல முயற்சி எடுத்தோம். ஆனா அவனால் அது நடக்கவே இல்லை. ஆனால் அவ்வளவு தோற்று போனாலும் கடைசியில் ஆண்டவர் நிற்க பண்ணுறாரான்னு கேட்டா நிச்சயமாகவே ஆண்டவர் நிற்க பண்ணினார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ 7 தரம் விழுந்திருக்கலாம், நீ 70 தரம் விழுந்திருக்கலாம், நீ பல விசை தோற்று போன ஒரு நபராய் இருக்கலாம். இன்றைக்கு உன்னை சுற்றி, உன் மனதை சுற்றி, உங்கள் சிந்தையை சுற்றி, இனி நான் எழும்பி நிற்கிறது கூடாத காரியம், இனி நான் எழும்ப மாட்டேன், நான் ரொம்ப கீழே போயிட்டேன், பல விசை நான் தோற்று போயிட்டேன், இனி அதுக்காக ஒர்த்து நான் இல்லை அப்படின்னு யாராவது ஒருவர் இருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, உங்களை திரும்பவும் ஆண்டவர் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். திரும்பவும் ஆண்டவர் உங்களை நிலைநாட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். திரும்பவும் நீங்கள் எழும்புவீர்கள், அந்த தோல்வியை விட்டு ஆண்டவர் உங்களை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட விழுகை இல்லை என்றால், ஏன் இப்படிப்பட்ட தோல்விகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார், அதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. நான் எதற்காக விழுந்தேன், நான் எதற்காக தோற்று போனேன்? ஆண்டவர் தான் வாக்குத்தத்தத்தில் சொல்லி இருக்கிறார்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலையும் ஆண்டவர் நம்மளை வெற்றியா தானே வைப்பாரு, ஆனா எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் தோல்வியை கொடுக்கிறாரு, என்ன காரணம் ஆண்டவர் தோல்வியை கொடுக்கிறது? இப்படி பல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் தோற்று போறதற்கு யார் காரணம்? நான் காரணமா? அப்படின்னா நான் ஜெபிக்கலையா, நான் வேதம் வாசிக்கலையா, நான் காணிக்க கொடுக்கலையா, நான் ஏன் தோற்று போனேன், நான் ஏன் தோற்று போனேன், நான் எதுல குறை வச்சேன்? இப்படி நிறைய பேருடைய இருதயத்துல பல கேள்விகளை எழும்பிக் கொண்டே இருக்கலாம். நான் தோற்று போகிறதற்கு என்ன காரணம், என்ன காரணம், ஆண்டவர் என்ன விரும்புறார்? அதை குறித்து சில காரணங்களை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தோற்று போகிறதற்கு, விழுவதற்கு என்ன காரணம் என்கிறதை குறித்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம்.
எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இன்னொரு விசை கூட நம்ம வாசிக்க போகிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 5வது வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வாசித்த இந்த 2 வசனங்களிலையும் எந்த வார்த்தையை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறார் அப்படின்னா, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் இல்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டங்கள், விழுகைகள் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நான் நம்புவேன், நம்மை தாழ்மைப்படுத்த, நம்மை நாமே தாழ்த்தும்படியாகத்தான் சில நேரங்களில் நமக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த விழுகை, தோல்வி என்கிற ஒன்று நமக்கு வருகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சிலரை எட்டாத உயரத்திலே உயர்த்தி இருக்கிறார். நான் பல மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். பெரிய பெரிய ஜெயித்தவர்களை, லட்சக்கணக்கான ஜனங்கள் பின்பற்றுகிற நபர்களை, ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற நபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனா அந்த நபர்களை சந்திக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த பெருமை கூட அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. ஆச்சரியமா இருக்கும். உலகமே அவங்கள பார்த்து பெருமையா பேசும், ஆயிரக்கணக்கான பேர் அவங்கள பார்த்து பெருமையா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு அதை குறிச்சு ஒரு எண்ணமே இருக்காது. அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர், அது ஆண்டவருடைய கிருபை, கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நம்ம என்னத்தை போய். அவங்க அவர்கள் பேசுகிறத பார்த்து, அந்த ஆன்சர் சொல்றத பார்த்துட்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ என்ன அவங்க அதை குறிச்சு கேரே பண்ணிக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா மேடையில் அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, மேடையில் அவங்கள பார்த்து பேசுறவர் என்னென்னமோ பேசுவார், அவங்க அப்படி இவங்க இப்படி அதை பண்ணுவாரு இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அதை குறிச்சு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாம் ஏசப்பா தாங்க, எல்லாம் ஆண்டவர் தாங்க. அந்த பெருமை அவங்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள இல்லாதத என் கண்கூடாய் நான் பார்த்திருக்கிறேன். அப்போ நான் அவங்கள வாழ்க்கையில கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இவங்க இவ்வளவு தாழ்மையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆயிரக்கணக்கான பேர் புகழ்த்தி பேசும்போது இவங்க பெருமை கொள்ளலாமே, ஆமான்னு சொல்லலாமே, ஏன் இவங்களுக்குள்ள தாழ்மை வருது அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில பல தோல்விகள், பல விழுகைகள் அவங்களை என்ன படுத்திருச்சு அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்களாய் மாற்றி விட்டது. சோ நம்முடைய வாழ்க்கையிலே நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தோல்வி ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறாரு, விழுகை ஏன் வருது அப்படின்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு நாள் லட்சங்களுக்கு முன்பாக, ஆயிரங்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். ஆனா ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு முன்பாக நிற்கும் போது உங்களுக்கு பெருமை இல்லாதிருக்கிறது எப்போதுன்னா, இந்த விழுகதான் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, பெருமையை கொண்டு வராது. ஆனா தோல்வி அடையாத ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பார்க்கும்போது அவனுக்கு அறியாமலே என்ன வருது அப்படின்னா, பெருமை வருது. அந்த பெருமையினாலே பல ஜனங்கள் ஜெயித்தவர்கள் தோற்று போயிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய கைகளில் இருக்கிற எல்லாம் பிடுங்கப்பட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறேன். மனிதர்களுடைய பெருமையினாலே அவர்கள் சிலரை அற்பமாய் நினைத்து, சில மனிதர்களை தூக்கி எறிந்தது போல பேசி தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வை இழந்த எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் சில நேரத்துல ஏன் நம்ம தோற்று போறோம், ஏன் நம்ம விழுந்து போறோம் அப்படின்னா, அத்தனை பேரும் நம்மை பார்த்து பெருமையா பேசும்போது நமக்கு என்ன வராதுன்னா, இனி பெருமை வரவே வராது.
ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இதற்கு முன்பாக உங்களுக்கு நிறைய பெருமை உங்களுடைய இருதயத்தில் வந்திருக்கலாம். அவங்க சொல்லும் போது, அவங்க புகழ்த்தும் போது உங்க மனசுக்குள்ள மனுஷனா இருக்கிறதுனால அறியாம அப்படியே அந்த பெருமை வந்துடும். அவங்க சொல்ல சொல்ல நமக்கு அப்படியே ஒரு தலை கனம் மாதிரி ஒரு ஹெட் வெயிட் அப்படியே வந்துடும். ஆமா, நான் என்ன போல யார் இருக்கா, என்ன போல யார் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை அனுமதிச்சிருக்கலாம், விழுகையை அனுமதிச்சிருக்கலாம். உங்களுடைய இருதயம் சொல்ல, நான் ஏன் விழுந்த, கர்த்தர் என்ன அவமானப்படுத்திட்டாரா, கர்த்தர் என்ன விழ வச்சிட்டாரா அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் இந்த சூழ்நிலையின் மூலமாய் உங்களுக்கு ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அல்ல, அவன் அரசன் ஆகும் போது, அரசனையிலே ராஜாவாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவன் என்ன எழுதுறான் அப்படின்னா, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, அப்ப பாருங்க, ராஜாவாகிற ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறான். இன்னொரு வசனத்துல சொல்லும் போது சொல்லுகிறான், தேவரீர் என்னை நினைப்பதற்கு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் ஒரு பொருட்டாய் நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். அப்படியே தாழ்த்துறான். இன்னும் சொல்லும் போது தூளும், ஆபிரகாம் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, ஆண்டவரே தூளும் சாம்பலுமான நான் உம்மிடத்தில் பேச துணிந்தேன். பரிசுத்தவான்கள் எல்லாருமே தங்களுடைய உயர்வில, அத்தனை உயர்விலை மற்றவங்கள் பெருமையாய் பேசும்போது தாழ்மையாகவே இருந்திருக்கிறார்கள். இந்த தாழ்மை எப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்டா வேற எதுலையுமே வரல. அவங்க விழுக, அவர்களுடைய தோல்விகள் அவர்களை தாழ்மையாக்க வைத்து விட்டது. இன்றைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல என்னோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை தாழ்மைப்படுத்த விரும்புகிறார். கொஞ்சம் அல்ல, தரை மட்டும், தரை மட்டும், முழு இது போகிற வரைக்கும் ஆண்டவரே நான் என்ன தாழ்த்துறப்பா, நான் ஒன்னும் இல்லப்பா, நான் வெறும் பிரயோஜனம் இல்லாத அற்ப பிரயோஜனமான. அதான் தேவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்றாருல, நான் அற்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் அற்பிரயோஜனமான, நான் பிரயோஜனமானவன் நான் சொல்ல முடியாது. இன்னும் துடைத்து போடுகிற அழுக்கை போல நான் இருக்கிறேன். அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்த எல்லா மனிதர்களும் அவர்கள் தங்கள் தாழ்மையா இருக்கிறதற்கு காரணம் ஏன் அப்படின்னா அவர்களுடைய தோல்விகளும் அவர்களுடைய விழுகையும் தான் காரணம். இப்போ என் கூட ஜெபத்துல இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில தோல்வியை அனுமதிச்சதற்காக நன்றி, என் வாழ்க்கையில விழுகையை அனுமதிச்சதற்காக நன்றி. நான் அந்த இடத்துல விழுந்து போகலன்னா, நான் அந்த இடத்துல தோற்று போகலன்னா நான் ரொம்ப பெருமையா இருப்பேன்ப்பா. எனக்குள்ள அந்த பெருமை இருந்திருக்கும், பெருமையா பேசியிருப்பேன். நான் தான் என்ன போல யாரும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அப்படி ஒரு காலத்துல இருந்த நிறைய பேரை இன்னைக்கு கர்த்தர் அழகாய் மாற்றி, அழகாய் உங்களை கர்த்தர் மோல்டு பண்ணி, ஆண்டவர் உங்களை எப்படி உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? உங்களை தாழ்த்துகிறவங்களா உட்கார வச்சிருக்கிறார், தாழ்த்துகிறவர்களா உட்கார வச்சிருக்கிறாரு. சோ நம்பர் 1, கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற தோல்வி எதற்காகனா, விழுகை எதற்காகனா, நம்ம இன்னும் தாழ்த்துவதற்காக. ஆமென். சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, டாடி என்னை இன்னும் தாழ்த்துறப்பா, இன்னும் தாழ்த்துறப்பா, என்னை வெறுமையாக்குறான். நான் ஒரு மனுஷன் தானப்பா, நான் ஒரு மனுஷன் தானப்பா, நீர் என்னை நினைப்பதற்கு எம்மாத்திரம். ஒருவேளை தோற்று போன நிறைய பேர் இருப்பீங்கன்னா, ஒருவேளை உங்க பெருமைனால நீங்க தோற்று போயிருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்லுங்க, டாடி ஏசப்பா என்னை முழுவதுமாய் தாழ்த்துறப்பா, என்னை முழுவதுமாய் தாழ்த்துறாண்டவர், என்னை முழுவதுமாய் தாழ்த்துறாண்டவரேன்னு சொல்லுங்க. என்ன தாழ்த்துறாண்டவரே, தாழ்த்துற. ஓ என்னை வெறுமையாக்கி நீ உம்மை மகிமை பாடுத்தீனே. சொல்லுவோ, என்னை வெறுமையாக்கி நீ உம்மை மகிமை பாடுத்தீனே. நான் யார், நான் யார், வெறும் மனிதன் தானே. நான் யார், நான் யார், வெறும் தூசிதானே. நான் யார், நான் யார், வெறும் மனுஷிதானே. நான் யார், நான் யார், வெறும் தூசிதானே.
யார் நான் யார் வெறும் தூசிதானே. நான் யார் நான் யார் வெறும் தூசி. எல்லாரும் என்னோடு சேர்ந்து என்னை வெறுமையாக்கி உம்மை மகிமை படுத்தினே. ஓ என்னை வெறுமையாக்கினே, உம்மை மகிமை படுத்தினே. இப்ப பார்த்து சொல்லுங்க, இல்லை இல்லை நான் ஒன்றும் இல்லை, இல்லை இல்லை நான் ஒன்றும் இல்லை, உந்தன் கையில் நான் சிறு பிள்ளை, உந்தன் கையில் நான் சிறு பிள்ளை, உந்தன் கையில் நான் சிறு பிள்ளை, என்னை வெறுமையாக்கினே, உம்மை மகிமை படுத்தினே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல ஊழியத்திற்காய் கடந்து போகிறார். அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போதே அங்கே அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அந்த ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. சே, இவ்வளோ பெரிய தேவனுடைய ஊழியக்காரங்களா, அவர்களை தேவர்களை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்களை அப்படியே தூக்கி எல்லாருக்கும் முன்னாடி கடவுள் மாதிரி மாலையெல்லாம் போட்டு அவர்களை ரொம்ப மரியாதைக்குரியவர்களாய் கனம் பண்ண நினைக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட போன ஊழியர்களும் அந்த பெருமை அவங்க எடுத்துக்கவே இல்லை. அதை அவங்க ரொம்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ வேணாம், நாங்க மனுஷங்க, உங்களை மாதிரி நாங்களும் மனுஷங்க. ஏன் எப்படி எப்படி இப்படி இந்த வார்த்தையை சொல்ல தோணிருச்சு? நான் நம்புறேன், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் அல்ல. அவன் சொல்றான், என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி ஆண்டவரிடத்துல கிருபை கேட்டேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த பலவீனம், அந்த விழுக, அந்த தோல்வி, அந்த பெருமையை தனக்கு எடுக்கிறதற்கு விடவே இல்லைங்க, விடவே இல்லை. அது மட்டும் இல்ல, நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையில் நீங்க வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு சமமாய் மாறினான். ஆனா அவன் மேல் இருக்கிற அந்த தண்டனையின் காலம் முடிஞ்ச உடனே திரும்ப அவன் எழும்பும் போது எப்படின்னா, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து சகல மகிமையும் ஆண்டவருக்கு கொடுத்து, அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடி அப்படியே அவ்வளவு பெருமையா இருந்த மனுஷன் தனக்குள்ள எந்த பெருமையும் இல்லாம எல்லா மரியாதையும் கனத்தையும் யாருக்கு செலுத்திட்டார்னா ஆண்டவருக்கு செலுத்திட்டார். நான் நம்புறேன், இதற்கு பிறகு ஒரு உயர்வு உங்களை தேடி வரும், இதற்கு பிறகு ஒரு மகிமை உங்களை தேடி வரும், இதற்கு பிறகு ஆண்டவர் தோற்று போன அதே இடத்துல உங்களை சாட்சியாய் நிறுத்துவார், விழுந்து போன அதே இடத்துல சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆனால் இதற்கு முன்பாக நீங்கள் இருந்ததற்கும் இனி இருக்கிறதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு முன்பாக நீங்கள் ஜெயிக்கும் போது நிறைய பேர் உங்களுடைய ஜெயத்தை பேசும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் உடனே பெருமைப்பட்டீர்கள். ஆமா ஆமா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இதற்கு பிறகு இனி ஆண்டவர் மறுபடியும் உங்களை உயர்த்தும் போது அந்த உயர்வு மென்மேலும் உயர்ந்துட்டே போகும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இல்ல இல்ல நான் தகுதியே இல்ல, நான் இதுக்கு பிரயோஜனம் உள்ள ஆள் கிடையாது, நான் ஒண்ணும் இல்ல, இயேசப்பா தான் எல்லாம், ஆண்டவர் தான் என்ன நடத்துறாரு, ஆண்டவர் தான் பணத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் கிருபை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நீங்க உங்களை தாழ்த்தி முழு மதிப்பையும் மரியாதையும் யாருக்கு கொடுத்துருவீங்கன்னா கர்த்தருக்கே கொடுத்துருவீங்க. சோ ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த தோல்வி நல்லதா, இந்த விழுகை நல்லதா, ஏன் ஆண்டவர் என்ன தோல்வி மேல தோல்வியை கொடுக்கிறாருன்னு ஆண்டவருடைய பிள்ளை நினைச்சிட்டு இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தாழ்மை உள்ளவர்களாய் மாற்றும்படியாய். பொதுவாக நம்ம எல்லாருக்குள்ளயுமே இந்த பெருமைன்ற ஒண்ணு நம்ம உயரும் போது தலை தூக்க தாங்க செய்யும். அதற்கு யாருமே விதி விலக்கு இல்லை, யாருமே விதி விலக்கு இல்லை. இது ஹியூமன் நேச்சர் மாதிரி. நம்மள ஒரு இடத்துல ஹார்னர் பண்ணி பேசும்போது 10 பேர் நம்மளை பார்த்து கை தட்டும் போது பொதுவாக எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அந்த பெருமைன்ற ஒண்ணு அப்படி தலை தூக்கத்தான் செய்யும். ஆனா அது ரொம்ப பெருசா தலக்கணமா மாறி போகும்போது தான் ஆபத்து வந்துடும்.
அதனாலேயே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா சில விழுகைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிச்சிடுறாரு, சில தோல்விகளை அனுமதிச்சிடுறாரு. ஏன் அப்படின்னா என் பையனை பெரிய அளவுல உயர்த்தணும், என் பொண்ணை பெரிய அளவுல உயர்த்தணும், அதற்கு என் மகனுக்கு பெருமை வரக்கூடாதுன்ற நன்மைக்காக தான் அந்த தோல்வியை அனுமதிக்கிறார். சோ இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. டாடி இந்த தோல்விக்காக நன்றி டாடி, டாடி இந்த விழுகைக்காக நன்றி டாடி. ஆமா, அதுக்கு முன்னாடி பயங்கர தெனாவட்டா போய் நிற்போம். ஆனா இப்போ அப்படியே குறைஞ்சிருச்சு இல்ல. நான் சொல்றது நிறைய பேர் உண்மைன்னு விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? நிறைய பேருக்கு அப்படித்தானே இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் அதை யாராவது ஒருத்தரை பார்த்தாலே பயங்கரமா கோபம் வரும். சின்ன வயசுல நான் இந்த இது பண்றாங்க பாருங்களேன், நேசிக்கிறாங்க பாருங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த லவ் பண்றாங்க பாருங்களேன், அவங்கள பார்த்தாலே பயங்கரமான கோபம் வரும். சே, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் மனுஷங்களா? இவங்கெல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்துட்டு இவங்க இப்படி செய்யலாமா? என்னன்னமோ பயங்கரமான கோபம், எரிச்சல் எல்லாம் ரொம்ப வரும் எனக்கு. பயங்கரமான அகேன்ஸ்ட் அதுக்கு நான் அந்த மாதிரி ஆட்களை பார்த்த உடனே பிடிச்சி பயங்கரமா திட்டி விடுவேன் எல்லாத்தையுமே. ஆனா அது நல்லதுன்னு தான் சொல்லலை. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் தாண்டிடுச்சு. என்னுடைய திருமண காரியத்திற்கு அந்த டைம் வந்துச்சு பாருங்க, ஒரு பயம், ஒரு பதட்டம், அதை எப்படி எதை செலக்ட் பண்றது, எது ஆண்டவருடைய சித்தம், அந்த சூழ்நிலைக்கு வந்ததற்கு பிறகுதான், அதுக்கப்புறம் யார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தாலும் அவங்கள திட்டுறது இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்த உடனே திட்டுதான். என்ன உனக்கு அறிவு இருக்கா, ஏன் இப்படி பண்ற, உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்க வேண்டாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் உட்கார வச்சு, இல்லப்பா இந்த மாதிரி போனா இந்த மாதிரி வாழ்க்கை போயிடும், அதனால வேணாம் சாமி, இது நமக்கு செட் ஆகாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நமக்குன்னு ஒரு இது இருக்குது, நம்ம அம்மா அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இப்போ இதுவா இருக்கும், இது கழட்டி போடுற சட்டம் இல்லப்பா, தூக்கி போ, அவ்வளவுதான், வாங்கிட்டு பிடிக்கலன்னா தூக்கி போட முடியாது, இது வாழ்க்கை அப்படின்னு அந்த தாழ்மையான பேச்சு உண்மையிலே பலிபீடத்திலிருந்து சொல்ற எப்போ வந்துச்சு அப்படின்னா இப்பதாங்க வந்துருச்சு. ஒரு விஷயத்துல அடிபட்டு அந்த விஷயத்துல ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டம் இதுல இருக்கா அப்படின்ற அந்த தோல்வி வரும்போதுதான் மனசுக்குள்ளேயே அந்த தாழ்மைன்ற ஒண்ணு வந்துருச்சு. சோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேரை ஆண்டவர் தோல்வியின் பாதையிலே நடத்துகிறார், கர்த்தர் விழுகையின் பாதையிலே நடத்துகிறார். நீங்கள் தோற்று போனீர்கள், ஏன் ஆண்டவரே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. நான் தசம பாகத்துல குறை வைக்கல ஆண்டவரே, ஜபத்துல குறை வைக்கல ஆண்டவரே, வேதவசனத்துல குறை வைக்கல, அப்புறம் ஏன் நான் தோற்று போனேன், அப்புறம் ஏன் நான் விழுந்து போறேன், வேற எதுக்காகவும் இல்ல. ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை தாழ்மைப்படுத்த நீ ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்று மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் தாழ்த்துறேன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முழுக்க நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்க இருதயத்துல இருந்து வந்துட்டே இருக்கணும். இந்த வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டும் போதே உங்களுக்கு உயர்வு ஆரம்பித்திருக்கும். நிறைய பேர் தள்ளப்பட்டதற்கு காரணம் உங்களுடைய பெருமை தான் காரணமா இருக்கலாம், நீங்கள் பெருமையா இருந்தது காரணமா இருக்கலாம். அதனால தாழ்த்த ஆரம்பிச்சிருங்க. டேடி என்ன தாழ்த்துறேன், இசப்பா என்ன தாழ்த்துறப்பா, என்ன வெறுமையாக்குறப்பா, நான் ஒன்னும் இல்லப்பா, நான் பெருமைப்பட்டப்பா, ஆனா தாழ்த்துறேன், நான் ஒன்னும் இல்லை சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டே போவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை கூட நாம் உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போலாம். 12வது வசனத்தை வாசிக்கலாமா? தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாய் இருக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் நம்ம ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நம்பர் 2, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவர் தோல்விகளை அனுமதிக்கிறார், ஏன் நம்ம தோற்று போறோம், இல்லைன்னா ஏன் நம்ம விழுந்து போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 2 வசனங்கள்ல நம்ம ரொம்ப அழகாய் நம்ம வாசித்தோம். நம்மை ஆண்டவர் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். இல்லைண்டா
நம்ம வந்து சில நேரங்களில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம உயர்த்தப்படும் போது, நம்மை பெருமையாக பேசும்போது, நம்ம தோல்வி அடையாம இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்மை போல ஒரு ஞானம் உள்ளவர்கள் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். நம்மள மாதிரி யாரு, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அப்படி பண்ண தெரியும், இப்படி பண்ண தெரியும். பொதுவாக பாருங்களேன், ஒரு பாடக்கூடிய நபர்களா இருக்குன்னு வைங்களேன், அவர் ரொம்ப நல்லா பாடுறாரு, ஆயிரக்கணக்கான பேர் அவருடைய பாட்டை ரசிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் பெருமையா பேசுறாங்க, சார் ஐயோ சார் எப்படி பாடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு ஒரு நாள் அவர் பாடும்போது அவருடைய பாட்டு சரியா வரல அப்படின்னு உடனே அவருடைய மனசு அப்படியே உடஞ்சு போகுது. ஐயோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்ம நல்லா பாடுறவங்களாச்சே, இப்படி பண்றாங்களே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு தோற்று போகும்போது நிறைய பேர் வெக்ஸ் ஆயிடுறாங்க. ஆனா எதற்காக அப்படின்னா, உண்மையிலே நான் நம்புறேன், அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அப்படிப்பட்ட தோல்வியை அனுமதிக்கிறதுக்கு இரண்டாவது காரணம், நாம் ஏற்கனவே ஞானம் உள்ளவர்கள் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, தோல்வி இன்னும் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். ஐயோ நம்ம இதுவரைக்கும் நம்ம அப்படி இல்லை, இன்னும் நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அந்த தோல்விதான் அநேகரை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. தோல்வி இல்லைன்னா நம்ம நிறைய பேர் ஞானம் உள்ளவர்களாய் மாறி இருக்கவே மாட்டோம். இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட கேள்வியிலே வந்திருக்கலாம், எனக்கு தோற்று போகிறதற்கு என்ன காரணம், நான் எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, அந்த காரியத்தை குறித்து எல்லாம் பழக்கம் ஆயிருச்சே, நான் செய்யாததா, நான் பண்ணாததா அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. இந்த தோல்வியின் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், உங்களை அதிக ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதிக ஞானம் உள்ளவர்களாய், கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களாய் அல்ல, உங்களுடைய ஞானத்தை கர்த்தர் பெருக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை வந்து உண்மையிலே மறக்கவே முடியாது. ஒரு நாள் ஒரு இடத்துல பிரசங்கத்திற்காக அழைத்திருந்தார்கள். ஒரு நல்ல வாலிபர்கள் கூட்டம் ஒன்று நடக்கிறது. அந்த கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்றதுக்காக என்னை கூப்பிட்டிருந்தாங்க. அப்போ நான் போய், அது ஒரு வருடம் ஆயிடுச்சு, எப்படி ஒரு 7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ அந்த டைம் தான் ஊழியத்துல கொஞ்சம் டெவலப் ஆகி அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வருகிற அந்த 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 ஒரு பிகினிங் ஸ்டேஜ், ஒரு 7 இயர்ஸ், 7 வருடத்திற்கு முன்னாடி. அப்போ அந்த 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 கூட்டத்துல வந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் ரொம்ப விளக்கமா அந்த வசனத்துல பேசிட்டே இருக்கிறேன். பேசும்போது அந்த யூத் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகுது, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. எல்லாரும் அபிஷேகத்துல நிறையிறாங்க, நிறைய பேர் ஒப்பு கொடுறாங்க, நிறைய பேர் அழுறாங்க, நிறைய பேர் ஆண்டவர் நடத்துவார்ன்ற நம்பிக்கைக்குள்ள வர்றாங்க. எல்லாமே கண்கூடா பார்க்கிறேன். பார்த்துட்டு முடிச்சுட்டு என் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வருது. இன்னைக்கு நம்ம நல்லா பிரசங்கம் பண்றதற்கு, அப்போ பெருமைன்றது வரல, ஆனா நம்ம நல்லா பிரசங்கம் பண்றதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நம்ம நல்லா பிரசங்கம் பண்ணிட்டோம், திருப்தியா பிரசங்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே வரும்போது ஒரு பாஸ்டர், அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு பாஸ்டர், அவர் என்னை கூப்பிட்டார். அவர் வந்து என்னுடைய பைபிள் காலேஜில் அவர் டீச்சரா கூட இருக்கிறார். அவர் என்னை வெளியே கூப்பிட்டு அந்த வசனத்தை குறித்து, நான் தொடக்கத்திலே எடுத்த அந்த வசனம், அந்த மெயின் வசனம், அந்த வசனத்தை எடுத்து திரும்ப ஒரு டைம் அந்த வசனத்தை அவர் சொல்லி எனக்கு, எப்பா அந்த வசனத்தை வந்து நீ இப்படி விளக்கி இருக்க கூடாது, அந்த வசனத்தை இப்படி இந்த மாதிரி விளக்குறது தான் சரியான விளக்கம், இது நீ கொடுத்த விளக்கம் வந்து ஜனங்களுக்கு ஆண்டவர் தொடுதலை உண்டு பண்ணாரு, எல்லாம் பண்ணுதான், ஆனா இந்த விளக்கம் வந்து வேதத்தின்படி தவறுப்பா, நீ இப்படிதான் விளக்கம் கொடுக்கணும் அந்த வசனத்தை, இனி எங்கேயாவது பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனத்தை இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே எனக்கு உண்மையிலே வருத்தம்லாம் ஒன்றும் வரல. தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், எனக்கு அப்படி தெரியல, நான் அந்த மாதிரி நினைக்கல, இந்த மாதிரி நான் பிளஸ்ஸா நினைச்சேன், அது ஒரு மைனஸா அப்படி யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து வந்தேன். அதற்கு பிறகுதான் நான் அந்த செய்தியை கொடுத்துட்டு வரும்போது எனக்கு தாழ்வு வரல, ஆனா என் மனசு சொல்லுது, அப்போ நீ இன்னும் நிறைய பிரசங்கம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, உனக்கு இன்னும் நிறைய சொல்லித்தர வேண்டியது இருக்குது, நீ நிறைய விளக்கத்தை சரியா கொடுக்கணும். தேவ சமூகத்துல வந்து ஞானத்திற்காய் கெஞ்சினேன், ஆண்டவரே போதிக்கிற வரத்தை எனக்கு கொடுங்கப்பா, ஆண்டவரே பிரசங்கம் பண்ற வரத்தை எனக்கு கொடுங்கப்பா, உங்க சத்தியத்தை உங்க வசனத்தை அப்படியே பிரிச்சு வைத்து ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் சொல்லி கொடுக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பான்னு அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி நான் ஜெபம் பண்ணேன். அதை மறக்கவே முடியாது. இன்றைக்கும் அப்படித்தான். இங்க இருக்கிற நிறைய பேரிடத்துல ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகனே, நீ தோற்று போனதற்கு காரணம்
மகளே, நீ தோற்று போறதற்கு காரணம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மிகவும் ஞானம் உள்ளவனாய், நீ மிகவும் ஞானம் உள்ளவளாய் ஆண்டவர் மாற்றும்படியாகத்தான் ஆண்டவர் அந்த தோல்வியை கற்று, அந்த தோல்வி உங்களை முடிக்கும்படியாக அல்ல, அந்த விழுகை உங்களை மூடும்படியாக அல்ல. நான் இத்தனை செஞ்சேனே, நான் எனக்கு நல்ல பேர் இல்லையே, நான் விழுந்துட்டேனே அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீங்க படிக்கணும், இன்னும் நீங்க வளரணும். அதற்காகத்தான் இந்த தோல்வியை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். சிலர் தோல்விகளையும் விழுகையும் பார்த்த உடனே இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடறாங்க. இதுக்கு மேல நான் எழும்ப மாட்டேன் அப்படின்னு நினைச்சிடறாங்க. அவ்வளவுதான், விட்டுருங்க என்ன அப்படின்னு நினைச்சிடறாங்க. இல்ல இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காலத்திலையும் தீங்கு செய்கிற கர்த்தரே இல்லை, தீங்கு செய்கிற தேவனே இல்லை. ஆமென் சொல்லுங்க. கரங்களை அப்படியே மேல உயர்த்தி ஏசப்பா சமூகத்துல எல்லாரும் சொல்லுங்க, ராஜா, எனக்கு வருகிற தோல்வி, எனக்கு வருகிற விழுகை ஒன்னே ஒண்ணுக்காக நான் நம்புறேன். எதுக்காகன்னா, என்னை இன்னும் ஞானவானாய் மாற்றும்படியாய். நம்புறீங்களா? கைய மேல உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னும் என்னை ஞானவானாய் மாற்றும்படியாய், இன்னும் என்னை தேறினவனாய். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இன்னும் என்னை தேறினவனாய் நிறுத்தும்படியாகத்தான் கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். ஆமென். வேதத்துல நீங்கள் வாசிக்கும் போது நம்முடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவங்க அதிக ஞானம் உள்ளவர்களாய் எப்படி ஆனாங்கன்னா, அவருடைய விழுகை அவர்களை அதிக ஞானம் உள்ளதாய் மாற்றிருச்சு. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது சொல்கிறேன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் விழுந்தது நல்லது, நான் இந்த மாதிரி தோற்று போனது நல்லது, ஆதலால் நான் கொஞ்சம் ஞானம் உள்ளவனாய் மாறி இருக்கிறேன். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தர்றாரு. இந்த உபவாச நாள்ல ஆண்டவர் நிறைய பேரிடத்துல கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ தோற்று போனது வேற எதற்காகவும் அல்ல, ஆண்டவர் இன்னும் உங்களை ஞானவானாய் மாற்றும்படியாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாள் எல்லாம் என்னை நடத்துவி. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாள் எல்லாம் என்னை நடத்துவி. நடத்துவி, என்னை நடத்துவி, நடத்துவி, என்னை நடத்துவி. என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்ததே. என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்தது. சொல்லோ, நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாள் எல்லாம் என்னை நடத்துவி. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாள் எல்லாம் என்னை நடத்துவி. ஓ, நடத்துவி, என்னை நடத்துவி, நடத்துவி, என்னை நடத்துவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்பணும், என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற விழுகை, என் வாழ்க்கையிலே வருகிற தோல்விகள் எதற்காக என்னை இன்னும் ஞானமுள்ளவனாய் மாற்றும்படியாய். இந்த விழுகைக்கு பிறகு ஆண்டவர் உங்களை நிறைய இடங்கள்ல நிறுத்த போறாரு. இதுக்கு முன்பாக நீங்கள் ஞான குறைவுள்ளவர்களாய் இருந்தீர்கள். இதற்கு முன்பாக ஞானமே இல்லாம நிறைய இடத்துல திட்டு வாங்கிட்டீங்க. ஆனா இனி ஆண்டவர் இந்த விழுகை வந்துச்சுல்ல, திரும்ப நிறுத்தும் போது சகல கண்களுக்கும் முன்பாகவும் உங்களை ஞானம் உள்ளவர்களாய் நிறுத்த போறார். உங்க பிள்ளைகளை ஞானம் உள்ளவர்களாய் நிறுத்த போறார். குடும்ப வாழ்க்கையில் அப்படித்தான். ஒரு டைம் விழுந்துட்டீங்களா, ஒரு டைம் குடும்ப வாழ்க்கையில தோற்று போனது மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வருதா? என் குடும்பத்தை நடத்த தெரியல, என் பிள்ளைகளை நடத்த தெரியல. ஆனா ஆண்டவர் இனி விசேஷித்த ஞானத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முடிந்த எல்லா தேவ பிள்ளைகளும் அப்படியே முழங்காலில் நில்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரை போல வேறு ஒருவரும் இல்லை. அவர் ஒருவரே ரட்சகர், அவர் ஒருவரே போதுமானவர். எஸ், நம்முடைய தோல்வி எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தோல்வியை ஏன் அனுமதிக்கிறார்? ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், நம்ம இன்னும் கர்த்தர் நம்மை தாழ்மைப்படுத்தும்படியாக,
இன்னும் கர்த்தர் நம்மளை ஞானமுள்ளவர்களாய் மாற்றும்படியாகத்தான் அந்த தோல்வியை கர்த்தர் அனுமதிக்கிறார். முடிஞ்சவங்க எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கையை மேல உயர்த்தி, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாள் எல்லாம் என்னை நடத்துவி. சொல்லுவோ, நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாள் எல்லாம் என்னை நடத்துவி. நடத்துவி, என்னை நடத்துவி, நடத்துவி, என்னை நடத்துவி. என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்ததே. என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்தது. இப்ப சொல்லுவா அப்பா பார்த்து, நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாள் எல்லாம் என்னை நடத்துவி. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாள் எல்லாம் என்னை நடத்துவி. நடத்துவி, என்னை நடத்துவி, நடத்துவி, என்னை நடத்துவி. எஸ், நம்மை நடத்துகிற கர்த்தர் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையிலே பல தோல்விகள் வந்தது, பல தோல்விகள் வந்தது. அந்த தோல்வியினுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு தான் அந்த வெளிப்பாடு. அவன் சொன்னான், ஒரு விசை குருடனுக்கு கண்ணா இருந்தேன், முடவனுக்கு நான் காலா இருந்தேன். ஆனா அதிகாரத்தினுடைய முடிவில் சொல்லும் போது சொல்கிறான், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபட. கொஞ்சம் 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 இடையில ஒட்டிட்டு இருந்த அந்த பெருமை கூட அவனுக்கு எல்லாமே அற்று போயிருச்சு. ஏன்னா அந்த தோல்வி, அந்த விழுக அவனை, நான் ஒண்ணும் இல்லையா, ஆண்டவர் தான்ப்பா. நீங்க ஒரு பெரிய பெருமை உள்ள ஆள் இல்ல, நீங்க ரொம்ப பெருமையா பேசுற ஆள் இல்ல, ஆனா எங்கேயோ ஒரு வாரத்துல ஒட்டிட்டு இருக்கிற அந்த பெருமை கூட இனி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். அதுக்காக தான் இந்த தோல்வியை அனுமதிச்சிருக்கிறார், அதுக்காக தான் இந்த விழுகை அனுமதிச்சிருக்கிறாரு. சோ இந்த விழுகைக்காக சோர்ந்து போகாதீங்க, இந்த விழுகைக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் மன வருத்தப்படாதீங்க. அதற்கு மாறாக, ஆண்டவரே நான் என்னை இன்னும் தாழ்த்துறேன்னு சொல்லுங்க. அது மட்டும் சொல்லுங்க, தாழ்த்துற ஆண்டவரே, தாழ்த்துற ஆண்டவரே, தாழ்த்துற. நான் ஒரு மனுஷன் தான் ஆண்டவரே. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப என் இருதயத்தில் ஆண்டவர் வைக்கிறார். நான் யார், நான் யார், ஒரு மனுஷன் தானே. நான் யார், நான் யார், ஒரு மனுஷி தானே. என்ன வெறுமையாக்குறப்பா, என்ன வெறுமையாக்குறப்பா. தாழ்த்த தாழ்த்த ஆண்டவர் உயர்த்திட்டே போற. இந்த உபவாச ஜெபத்தினுடைய இந்த கடைசி நேரத்தில் எல்லா தேவ மக்களும் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டே, அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நான் தாழ்த்துறேன் 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 தாழ்த்துறேன். என்னை வெறுமையாக்கி நீ உம்மை மகிமை படுத்தினீ. என்னை வெறுமையாக்கி நீ உம்மை மகிமை படுத்தினே. நான் யார், நான் யார், வெறும் மனிதன் தானே. நான் யார், நான் யார், வெறும் களிமண் தானே. சொல்லுவோம், நான் யார், நான் யார், வெறும் மனிதன் தானே. நான் யார், நான் யார், வெறும் களிமண் தானே. நான் யார், நான் யார், வெறும் களிமண் தானே. நான் யார், நான் யார், வெறும் களிமண் தான். இப்ப சொல்லுவோம், என்னை வெறுமையாக்கினே உம்மை மகிமை படுத்தினே. எல்லாரும் சொல்லுவோம், என்ன வெறுமையாக்கின, வெறுமையாக்கினே உம்மை மகிமை
அப்பா பார்த்து சொல்லுங்க, இல்லை இல்லை நான் ஒன்றுமில்லை, உந்தன் கையில் நான் சிறு பிள்ளை. இல்லை இல்லை நான் ஒன்றுமில்லை, உந்தன் கையில் நான் சிறு பிள்ளை. உந்தன் கையில் நான் சிறு பிள்ளை, உந்தன் கையில் நான் சிறு பிள்ளை. என்னை வெறுமையாக்கினே, உம்மை மகிமை படுத்தினே. என்னை வெறுமையாக்கினே, உம்மை மகிமை படுத்தினே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நிமிஷம் நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளையும் விழுகைகளையும் அனுமதிக்கிறதற்கு நிச்சயமா காரணம் உண்டு, காரணம் உண்டு. யாரும் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்ற முடியாது, கேட்ற முடியாது. இந்த ரெண்டு காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசி இருக்கிறார். ஏன் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு, ஆண்டவரோட நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏன் தோல்வின்னா, நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் இன்னும் நம்மளை தாழ்மை உள்ளவனா மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் தோல்வி. நிறைய பேருடைய வாழ்க்கையில இவ்வளவு தாழ்மை அவங்க இருக்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஜெயத்தை விட அவங்க தோல்விதாங்க. அவங்க தோல்விதான் அவங்களை இவ்வளவு தூரம் தாழ்மை உள்ளவர்களா மாற்றிருச்சு. அந்த தாழ்மை தான் அவங்களை இவ்வளோ பெருசா உயர்த்திருச்சு. உங்களுக்கும் அதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களை ஆண்டவர் தோல்வியை கொடுப்பாரு, நீங்க தாழ்த்துவீங்க, ஆண்டவர் உங்களை மகிமையா உயர்த்துவாரு. அதுக்கப்புறம் உயர்வு மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குமே தவிர நீங்க பெருமைப்படவே மாட்டீங்க, பெருமைப்படவே மாட்டீங்க. சோ நம்பர் 2, இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏற்கனவே நீங்க அதுல எக்ஸ்போர்ட், ஏற்கனவே அதுல உங்களுக்கு நாலேஜ் எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் என் பிள்ளை தோல்வியை கொடுக்காம இருந்தா அப்படியே இருந்துருவான், அதனால அவனை இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிடணும், இன்னும் அவனுக்கு ஞானம் தேவைப்படுதுன்றதுக்காக ஒரு தோல்வியா கர்த்தர் அனுமதிச்சு ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஞானத்தை கொடுத்து அதுலயும் ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறார். சோ தோல்வியை பார்த்து துவண்டு போகாதீங்க, விழுகையை பார்த்து துவண்டு போகாதீங்க. அதுல ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் வச்சிருக்காரு.